சென்னை திருவான்மியூரில் வழக்கறிஞர் கௌதமன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக் கோரியும் எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. திருவான்மியூரில் வழக்கறிஞர் கௌதமன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் 3 பேரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னையில் வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று சென்னை உயர்நீதிமன்ற முன்பு ஒரு போராட்டம் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்திலும் போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் எழும்பூர் நீதிமன்ற வாசலில் போராட்டம் என்பது நடந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக நடந்தது. இந்த போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அது மட்டுமல்லாமல் எழும்பூர் நீதிமன்ற சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடத்தப்பட்ட அந்த போராட்டம் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவரும் கலைந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளிக்க இருப்பதாகவும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுவாக தாங்கள் அளிக்க இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணி.